மக்களால் நான், மக்களுக்காகவே நான். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கும் டெபாசிட்டா முன்கூட்டியே 3000 ரூபாய் கொடுத்துருவாரா? கோடை காலத்துக்காக 2000. சோ டோட்டல் 5000 முன்கூட்டியே டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஏறிடுச்சா கேட்டுக்கோங்க. எங்களெல்லாம் பார்க்கற பைத்தியக்காரமா தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? திரும்ப உங்க காதல கேக்குதா? அதனால எடப்பாடி ஐயா அவர்கள் கடந்த இப்ப தேர்தல் அறிக்கையில மகளிர் உரிமை தொகை 2000 அறிவிக்கப்படும் சொல்லி அறிவிச்ச சில நாட்கள்லயே உங்களுக்கு ஏன் இந்த பயம்? ஏன் இந்த பயம்? 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு உங்களுக்கு? காரணம் தேர்தல் வந்துருச்சு. இன்னைக்கு தான் மக்களோட முகமே உங்க கண்ணுக்கு தெரியும். இன்னொன்னு எடுத்துக்கோங்க, போதை பொருள் நடமாட்டம் தமிழகத்துல தலை விரிச்சாடுது. மனசாட்சியோட பேசுவோம். 12 மணிக்கு கடையை ஓபன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப காலையில 6 மணில இருந்து சரக்கு கடை திறந்து வருகிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். சென்னையில பெருங்குளத்தூர்ல, நீங்க தலைநகரமா நடத்துக்கிற சென்னையில எடுத்துக்கோங்க. பெருங்குளத்தூர்ல ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்ல காலையில 6 மணில இருந்து சரக்கு ஊத்திக்கிட்டு இருக்காங்க. நான் கண்ணோட பார்த்தது, நான் ஃபியூல் போடும்போது பார்த்தது. 6 மணிக்கு ஒருத்தர் குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எப்ப வேலைக்கு போவாங்க, குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? இதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன செயல்பாடு செஞ்சிருக்கீங்க? 5 வருஷம் ஆச்சு. மக்கள் பட்ட அவதைகள் போதும். பாலியல் வன்கொடுமை நடக்கிறதே இந்த போதை கலாச்சாரம் மட்டும்தான். இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா தமிழர்கள் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இதுல இந்த விதத்துல உங்களை அப்பா நேரம் எல்லாரும் கூப்பிடான்னு சொல்லிக்கிறேன். நீங்க பையனா இருந்து நாங்களே கேட்கோம், தயவு செய்து இந்த போதா கலாச்சாரத்தை தயவு செய்து முடிங்கப்பா. என்னதான் சொல்ல வரீங்க? நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியே இல்லைங்கிற சொன்னீங்க. இன்னைக்கு வலுவான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு முழுமையா அமைஞ்சிருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போறது உறுதி. நீங்க டெபாசிட் எத்தனை இடத்த காலியா அப்படின்னு பார்க்கத்தான் போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அரசாங்க ஊழியர்கள் எப்பனாலும் திமுக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கு. ஆனா இந்த வாட்டி நினைச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பிள்ளைங்க இப்ப என்ன சொல்ல, நம்ம பள்ளி ஆசிரியர்களா இருக்கட்டும், பிள்ளைய படுற கஷ்டம் என்னங்கிறத அவங்க நேரடியா பார்க்காங்க. அவங்க எப்படி போதா கலாச்சாரத்துல எப்படி அவங்க சீர்காட்டில் அழிகிறாங்கிறத நேரடியா அவங்க எல்லாருமே பார்க்காங்க. உறுதியா சொல்றேன், என்கிட்ட சொன்ன விஷயத்தான் சொல்றேன், உறுதியாக சொல்றோம், இந்த வாட்டி அரசு ஊழியர்கள் வாக்கு திமுக கண்டிப்பா போகாது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணிக்கு கண்டிப்பாக நம்ம அனைத்து வாக்குகளும் போகும். உறுதியான ஆட்சி அமைக்க போறது உறுதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வருகிறேன். நன்றி, வணக்கம்.